பாய்ச்சாமத்தில் வந்து பேய் அந்த கல்லை பூரா உள்ளே இறக்கி விட்டு எடுக்க சொல்லும்டா. மேலேனா மேலே வந்து கொண்டையில் பாம்பு இருக்கும். கொக்கு முட்டை ஓடு, கொக்கு முட்டை ஓடு, கொக்கு முட்டை ஓடு, பெரிய கருணாகம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஆளு பேர் வேலை பார்க்குறவங்கலாம் சொன்னாங்க. சரிங்கதா ஐயாருங்க, நம்ம எங்கே இருக்கிறோம்டா, நம்ம வயலில் தான் இருக்கிறோம். நம்ம வயலில் உழுது பார்த்துக்குங்க. நான் உழுதது. ஆமாம், இன்றைக்கி விதை போடுறதுக்காண்டி நம்ம வயலுக்கு வந்தோம்னு சொல்கிறத விட எங்கள் அப்பா கட்டி இழுத்து கூட்டியாந்துட்டாரு. சரி வந்தான் ஒரு நல்ல ரீல்ஸை பிடிச்சி போட்டுறோம்னு நல்லா ஒரு ரீல்ஸையும் பிடிச்சி இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டாச்சு. சரி அதோட ஏன் இருப்பானே, ஒரு விழாக்கும் எடுத்துருவோம் அப்படின்னு விழாக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் இப்போ அதில் வந்து விதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த செய்கில் வந்து விதை போடுறாங்க. அது இதுக்கு மேலே இருக்கிறது. அப்போ இதுக்கு நேரம் அங்கிட்டு அங்கே முடிக்க வந்து தாத்தாதும் அப்பாதும் தான். வாங்க, அந்த அவர் எங்கள் சித்தப்பா வந்து நடந்து வந்துட்டுருக்காரு பாருங்கள். நமக்கு வந்து பருத்தி பால் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஊருக்குள்ளே போய். ஆமாம், கஷ்டப்பட்டு உழுதுருக்கேன்ல, அதனால் பருத்தி பால் வந்து, பருத்தி பால் தானே சித்தப்பா? பருத்தி பால் வந்துருக்கு. ஆனால் இன்னும் இந்த மாதிரி சவுக்காயுதங்கள்லாம் வாங்கக்கூடாது. தூக்குவாளியை வந்து வச்சு வாங்கணும். இதெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் கெடுதி தான். என்னடா தம்பி, இது என்னையாது, இது கூட பெரிய இதை கூட தீர்த்துப்பலாம் போல பஞ்சாயத்துக்களை. இந்த ஹோட்டலில் கட்டி கொடுக்கறது அவுக்கிறது பெரிய துயரமாக இருக்குது. ஐயாவு 2 வாட்டி 3 வாட்டி ஊற்றி கொடுக்கணும்டா. பார்த்தீங்களா, இதுதான் பருத்தி பால். டீ காப்பி குடிக்கிறத விட இதை குடிச்சின்னா மேலுக்கு நல்லது. இந்த வயிறு புண்ணுன்னெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஆற்றிப்படும். ரொம்ப பல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அட வா ஐயாவு, குடிச்சிட்டு அப்புறம் போய் வீடியோ பிடிப்போம் வா. பருத்தி பாலை காமிடா, என்னைய காமிக்கிற? பார்த்தீங்களா, இதுதான் பருத்தி பால். எல்லாம் சரி. டேய், இந்த சவுக்காயத்தை பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சு கொண்டு போய் அங்கிட்டு கொண்டு போய் போட்டோம்னா ரோட்டை காட்ட போட்டு, நான் நம்ம வயலுக்குள்ளே நம்மளே போட்டக்கூடாது. நம்ம வயன் இல்லை, எந்த வயலுக்குலையுமே போடக்கூடாது. சவுக்காயத்தே போடக்கூடாதுன்றான். ஆனால் அந்த கொள்ள பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பாட்டில்களை போட்டு குடிச்சு விட்டு உடச்சி போட்டுறாங்க. ஆனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வாங்க அப்படியே என்ன விதை போடுறோம் என்ன ஏதுன்றத கேட்போம். ஏன்பா இது போடுறது என்ன விதை, என்ன நெல்? ஜேசிஎல். எத்தனை நாளில் வரும்? 110 நாளாதா? சரி, போடுறதுலேருந்து 110 நாள். இப்போ நம்ம போடுறதுக்கு பேர் என்னப்பா? இந்த தாத்தா இல்ல தாத்தா, அதான் இந்த மெத்தடுக்கு பேரு புழுதி நாத்து. இதுக்கு பேரு புழுதி நாத்தான். இது வந்து தாத்தா, என்னோட தாத்தா வியாசர், ஆனந்த வியாசர் தாத்தா தான் டிராக்டர் ஓட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அப்பா, அது அண்ணன், நம்ம அண்ணன் பூசாரின்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம சித்தப்பா பருத்தி பால் கொண்டாந்து கொடுத்தாருல அவரு. சரி, நீ என்ன எடுக்கிறது? விதையில மூடு விதை. ஆமா, புளி விதை மாட்டுல ஓட்டுவோம் அந்த காலத்துல. இப்ப மூடுறோம். புளி விதையை போட்டு அந்த காலத்துல பரம்பு வச்சு அப்படியே தடவி விடுறது. இந்த வண்டியை தடவி விட்டு அப்படியே மண்ணை போட்டு. இப்ப மாடு அந்த பரம்பு இதெல்லாம் மாறினதுனால விதையை போட்டு விட்டு மண்ணை மேல அப்படியே மம்பட்டி விட்டுரும். இது வந்து தெற்கு தெருவு இந்த பக்கம் போற ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் போடுவாங்க. ஆமா, அந்த பரம்படிக்கிறேன்னு சொல்லி ஒரு நெட்டு பலகாய கட்டி இழுத்துட்டு போவோமே, அடிச்சு மட்டமா அடிச்சுட்டு அப்புறம் விதையை போட்டு குப்பையை போட்டு மூடுவாங்க அவங்க. அந்த தெற்கு தெரு பூராமே தண்ணி வரவும் பாய்ச்சி விட்டுருவாங்க. தண்ணி மழையெல்லாம் எதிர்பார்க்கறது. எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாது. ஆனா தென்னருன்னு வச்சுக்க, ஒண்ணு கொஞ்சோண்டு கூட தூக்கி விடுறேன், இறக்கையில கொஞ்சோண்டு கூட இறக்கி விடுறேன். அந்த நூல் இருக்குல்ல, அந்த ஒரு நூல் அப்படியே ஒரு நூல் தூக்கணும்.
திணறுச்சுன்னா ஃப்ரீயா போகும். அதுக்கு மேல ஓயா திணறுன்னு வச்சுக்கவே கிளப்பை ஓட்டக்கூடாது. கொஞ்சோண்டு ரேஸ் வச்சு விட்டுருவேன். ரேஸ் வச்சு 2 பாயிண்ட் ரேஸ் வச்சோம்னா என்னென்ன இறக்கலாம் ஆட்டி தூளை கிளப்பிட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான். இன்னைக்கு தான் நான் உழுதுருக்கேன். இன்னைக்கு தான் உழுதுருக்கேன். அது நம்ம வயல்ல உழுது பழகியாச்சு. எனக்கு உழுதுறதுக்கு எத்தனை மார்க் தான் கொடுக்குறீங்க? உனக்கு இப்போ உழுதுக்கு 75 மார்க் கொடுக்கலாம். 75 மார்க். நான் பாஸ் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அது 80க்கு மேலே போனால் ஃபர்ஸ்ட் கிளாஸு. இப்போ வந்து ஆமாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஓட்டிடலாம். சொல்லி ஓட்டையில வா. சரி தாத்தா, நான் ஓட்டிட்டு மெத்தட சொல்லிடுறேன். சரி. கேஜி கூட வரேன். அந்த கேஜி கூட வரப்போறது இப்போ டயர் வந்த மாதிரி வரப்போறதுல வரேன். அந்த கணக்கே சொல்லி ஓட்டிடு. தண்ணி வசதி இல்லைன்றனால தண்ணி இல்லைன்னா முழு விதையை போட்டுருவேன். மழை பெய்ச்சல வந்துடும். தண்ணி வந்து 120 நாள் தண்ணி கொடுக்குறாங்க. இங்கே நமக்கு கடைசாரி விவசாயம் பண்ணனால கடனில், அதாவது கடைசி பக்கம் பாசனத்தில் நேரடி பாசனங்கிறதுனால நமக்கு தண்ணி வசதி வாய்ப்பு இல்லாதனால இந்த தண்ணி வந்து நம்ம நாற்று போட்டு உருவாக்குனா அந்த 120 நாளில் நம்ம கருதறப்ப கொண்டாட முடியாது. அதனால அந்த தண்ணி வர்ற மழை பெய்ச்சல போய் மூடிடுறது முன்னாடி நம்ம அதை போடுறோம். போட்டு வரும்போது அப்போ அந்த தண்ணி நமக்கு வந்து சேரும்போது நாற்று வளர்ச்சி ஆயிரும். நாற்று நமக்கு வளர்ச்சி வந்துடும். அப்போ அந்த கவர்மெண்ட் இந்த பெரியார் பாசனத்தில் அந்த கரெக்டான கொடுக்குற காலக்கெடுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணி முடிக்கணும்னா நம்ம இங்கே தண்ணி வந்து சேர்றதுக்கு முன்னுக்க நம்ம அதை போடுறோம். ஒரு 10 நாள் கழிச்சு தண்ணி வந்து சேரும்போது நாற்று முளைச்சி ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வரும். அப்போ 15-20 நாளில் நம்ம இன்னும் 10 நாள் கழிச்சு அப்புறம் ஒரு 15 நாள் வரும்போது நடவும் லேட் ஆகும். நாற்று கருது இருக்கிறதும் லேட் ஆகும். இப்போ நம்ம பின்னாடி தண்ணி இல்லைன்னா அப்புறம் இன்ஜின் வச்சு இறக்கிற மாதிரி வாய்ப்பு வரும். அப்புறம் அதுக்கு டீசல் போட்டு. ஆமாம், அதனால முன்னக்கூடியே விதை போட்டுருது. கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காலக்கெடுக்குள்ள நம்ம விவசாயம் பண்ணி வெளியேறணும், அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த முன்னக்கூடி தண்ணி வர்றதுக்கு முன்னுக்கு அந்த மழை பெஞ்சதை வச்சு உழுது போட்டிருந்து ஏற்கனவே நாத்தாங்களை தயார் பண்ணி வச்சிருந்து திருப்பி இந்த விதையை போட்டு இந்த மூடு விதைன்னு சொல்றோம்ல, நல்லா துளிய உழுதி எடுத்து தெல்லு உழுதிம்பாங்க. மணல் மாதிரி இருக்கானே உழுதுகிட்டு உழுதி நல்லா எடுத்துட்டு அப்படியே விதையை விதையை போட்டு விட்டு பாத்தி பிடிக்கிற வாய்க்காலில் பிடிக்கிற மணலை எல்லா பக்கம் மூடி அப்படியே விதையை மூடிடுறது. இப்போ அண்ணன் தான் இந்த விதை நெல்லை பூரா அப்படியே மண்ணை சீச்சு அப்படியே மூடுறாங்க பாருங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஆற்றுல தண்ணி வருது சரி. அப்போ முன்னாடிலாம் ஆற்றுல தண்ணி வர்றதுக்கு முன்னாடி முல்லை பெரியாருக்கு முன்னாடி என்னன்றலாம் உங்களுக்கு தெரியுமா? அது தண்ணி வர்றதுக்கு முன்னாடி விதை போட்டுருவோம். இல்லை அந்த முல்லை பெரியார் டேமே கட்டுறதுக்கு முன்னாடி நம்மலாம் தண்ணிக்கு என்ன ஒன்றா தண்ணிக்கு மழை பெஞ்சா வானம் பார்த்த பூமி தான். இப்போ வானம் பார்த்த பூமி. அவர் டேம் கட்டி கொடுத்ததுக்கு முன்னாடி அப்புறம் நம்ம இன்னைக்கு ஆற்று பாசனம் சொல்லுவாங்க. என்னென்னா இந்த முல்லை பெரியாறு டேம் இருக்குல்ல, அந்த டேம் கட்டுனது வாசி தான் நம்மலாம் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து இது கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரியா வானம் பார்த்த பூமி. அங்கிட்ட ஆற்று வயல்லே இடத்துலையும் என்னமோ எரியுதுடா திகுன்னு அந்த தளவில். இன்னும் எரிக்கிறாங்களா இல்லை என்ன மரம் பனை மரத்துக்குள்ள பொறுக்கி விட்டாங்களான்னு தெரியலையே. இப்போ வாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து மொங்கு வெட்டி குடிப்போம். இப்போலாம் எங்கே மொங்கு வெட்ட முடியலை. ஊர் பையதான் வந்து நம்ம மரத்தில் மொங்கு வெட்டி குடிச்சிட்டு போகிறாங்க. அது பூரா நம்ம மொங்கு மறந்தேன். இந்த ஒரு இது ஞாபகம் வருது. ஏஸ்தப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையில நான் கேணிக்குள்ள கல்லை விட்டு எறிஞ்சேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கேட்டுச்சா? சின்ன பிள்ளையில நான் என்ன பண்ணுவேன், கிணத்து மேட்டில் உட்காந்து கேணிக்குள்ள கல்லை விட்டு எரிஞ்சு விளையாடுவேனா. அப்போ சொல்லுவார், சித்தப்பா நீ கல்லை விட்டு எரிஞ்சின்னா பாய்ச்சாமத்தில் வந்து பேய் அந்த கல்லை பூரா உள்ளே இறக்கி விட்டு எடுக்க சொல்லும்டா அப்படின்னு பயமுறுத்துறது. அப்பெல்லாம் பயமுறுத்தி இது வச்சிருந்தனால தான் இன்னைக்கு ஒரு பாட்டிலேயே இதை பீங்க அதுகளையெல்லாம் வயலுக்குள்ள கூட போடுறதுக்கு யோசிக்கிறான். ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் சொல்லி இது பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அறிவியல் காரணமும் இருக்கும். எல்லாத்தையுமே மூட நம்பிக்கைன்னு சும்மா அடிச்சு விட்டு இப்போ பாருங்க, கிணத்துக்குள்ள கல்லை போடுறதுக்கும் யோசிக்க மாட்டேன்றாங்க.
அப்புறம் பாட்டில் போடுறதுக்கும் வயக்காட்டுக்குள்ளே அதுக்கும் யோசிக்க மாட்றாங்க. இந்த முங்கு மரத்தில் தான் முங்கு வெட்டி குடிக்கிறது. அப்புறம் தான் எங்கள் புளிய மரத்து மேடு, அந்த மேட்டில் வந்து என்ன பண்ணுவோம், கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்றது. கறி எடுத்து என்ன கறி எடுத்து என்ன பண்ணுறது சாப்பிட்றது. அது வந்து கறி எடுத்து சாப்பிடலாம் இப்போ லேட்டராக தான். அதுக்கு முன்னாடி என்னண்டுன்னா எங்கள் கேணிக்குள்ளே, எங்கள் கேணி மட்டும் இல்லை, ஊர் ஆளு ஓட்டு கேணிக்குள்ளே கூட மீனை தூண்டியை போட்டு மீனை பிடிச்சி அதை சுட்டு தின்றது. அப்புறம் குருவி முட்டை அதுகளெல்லாம் எடுத்து ஊற்றி தின்றது. சின்ன பிள்ளையில பண்ணாத சேட்டையா. கேணிக்கிலாம் வந்து லீவுக்கு தப்பு நாள் இருக்கு, கண்ணுலாம் ரத்தமாக செவந்து போயிடும். அம்புட்டுக்கு கேணியில் குளிச்சுட்டு போகிறது. காலையில் வந்தோம்னா சாயங்காலம் தான் வீட்டுக்கு போகிறது. வீட்டுக்கு அப்பெல்லாம் வந்து ஊர் சுற்றி திரிஞ்சுட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட விசிறி கம்பு தயிர் தயிர் மத்து இருக்குல்ல, அதுலாம் அடி வாங்கி அப்பா அதெல்லாம் ஒரு இதுதான். நிறைய விஷயங்களை வந்து 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறதெல்லாம் வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியும். பாருங்க, முங்கு இருந்தது பூரா ஒத்த முங்கு இல்லாமல் பூரா வெட்டி போயிருக்காங்களா. ஆனால் நம்ம எந்த முங்கையும் இது பண்ணல. யாரோ ஏன்னா இப்போ ஏறவும் முடியலை. முன்னாடிலாம் வந்து ஏறி இது பண்ணுறதுக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பயம் மேலேனா, மேலே வந்து கொண்டையில் பாம்பு இருக்கும். சின்ன பிள்ளையா அந்த அறியாத வயசு அப்படின்னு வரல, அப்போ வந்து மேலே ஏறி முங்க விட்டுனா அந்த பயம். இப்போ வந்து பயம் தெரியலை, இப்போ வந்து பயம் தெரியுது. அப்புறம் இன்னொன்று வந்து பிறந்த இங்கனுக்குள்ளே 4 எட்டு வச்சோம்னாலே மேலே காலெலாம் குறக்க பற்றி இழுத்துக்கிறது. குறக்க பற்றி இழுத்துக்கிறோம் அப்படின்னா பிடிச்சிக்கிறோம், அப்படியே நரம்பு பிடிச்சி இழுத்துக்கிறோம். அதனால் இப்போ ஏறவும் முடியலை, அதனால் அப்படியே விட்டுறது. இப்போ இன்றைக்கும் இன்னும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் டேய் உனக்கு மரம் ஏற தெரியுமாடா? ஏற தெரியாதுல்ல. ஆமாம், யாருக்குமே நெருக்கி மரம் ஏற தெரியலை. இப்போ பூரா அழகு கம்போட தான் தெரியுறாங்க. முங்கு வெட்டுறதுக்கு, இளநீ எதுக்குனாலும் சரி நெட்டு அழகா பைக்கு எல்லாம் பார்த்தோம்னா நெட்டில் கொண்டுக்கிட்டு போகிறாங்க அழகு கம்பை. என்னடான்னா தேங்காய் ஒழுங்க போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ யாருன்னா வந்து ப்ரொஃபஷ்னலாக வேலை பார்க்குறவனே. இப்போ சும்மா வீட்டில் இருக்கிறான், இடத்துல மேலே அலக்க வச்சு உழுப்புறான், அதெல்லாம் கூட சரி. ஆனால் தொழிலாக வச்சுருக்கவங்க கூட ஏறுறது இல்லை. இப்போ அப்படியே அலக்கம்பு வச்சு இழுத்து விட்டு போயிடுறாங்க. இதை பாருங்க, தும்பை பூ எவ்வளோ அழகாக இருக்குது. இவனுக்குள்ளே ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தில் வந்து இடி விழுந்து போச்சு. அப்படியே வேணே இப்படி இங்கிட்டு வாடா, கிட்ட வந்து காமிடா, கிட்ட வந்து இப்படி காமி. இது வந்து தும்ப செடி, தும்ப பூன்னு சொல்லுவோம். இது இப்போ இதுதான் தும்ப செடின்னே மட்டுப்பட மாட்டேன்னுது. ஏன்னா அதை முன்னாடி மாதிரி பார்க்க முடியலை. முன்னாடி எங்கிட்டு பார்த்தாலும் நிறையா இருக்கும், இப்போ பார்க்கவும் முடியலை. என்ன தெரியுமா பண்ணுவோம், இதை வேரோட பிடுங்கிடுவோம். தும்ப செடியை ஒரு 5 செடி 6 செடியை வேரோட பிடுங்கிக்கிட்டு தூர பக்கத்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், பாப்பாத்தியா பறந்துடும். அந்த பாப்பாத்திய இந்த கொக்குலாம் பறக்கிறத காமி. இதெல்லாம் போயிடுச்சு, கொள்ளத்துறையில் போயிடுச்சு. இதுதான் உங்கள் டக்காடா, இதுதான் உங்கள் டக்கா. அதுக்கு சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், இந்த பாப்பாத்தி மேட்டரை சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுவோம், அந்த பாப்பாத்தி எப்படி உட்காந்துருக்குமா அப்படியே போய் அடித்து அமுக்கிக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு திரியிறது. ஆனால் நான் அதை பறக்க விட்டுருவேன். பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருந்துட்டு பறக்க விட்டுருவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் நூலை கட்டி விட்டு பறக்க விடுறது அப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போ போச்சுல கொக்கு கூட்டமாக, சின்ன பிள்ளைலாம் இப்போ பண்ணுவான். கொக்கு இப்படி போயிடுச்சு அப்படின்னாக்க என்ன பண்ணுவான், கொக்கு முட்டை ஓடு, கொக்கு முட்டை ஓடு, கொக்கு முட்டை ஓடு அப்படின்னு இப்படி இதுன்றது. போட்டோன்னே இப்படி நகத்தில் பார்க்குறது, யார் நகத்தில் புள்ளியாக இருக்குது அப்படின்னு. அதே கொக்கு எனக்கு முட்டை ஓட்டுருச்சு, கொக்கு எனக்கு முட்டை ஓட்டுருச்சு அப்படின்றது. அது ஒரு சீரியஸ்லி சொல்ல, நம்ம எங்கள் ஜென்ரேஷன் தாங்க அந்த லாஸ்ட்டு மண்ணோட மனம். ஸோ அந்த
உன்னோட ஒரு ஒன்றி வாழ்ந்த ஜென்ரேஷன்னா 90s கிட்ஸ் தான். நாங்கள் வந்து இந்த ரேடியோ பாட்டு கேட்டு, அதுக்கப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அது கலர் டிவியாக மாறி, அப்புறம் அது கேபிள் நெட்வொர்க்கு சன் டிவி மாதிரி சக்திமான் பார்த்து, அப்படியே அப்புறம் என்னது விடாது கருப்பு அதுதான். அப்படியே பாருங்களேன், நம்மளோட ஜென்ரேஷனில் ஒவ்வொன்றா படிப்படியாக வளர்ந்து எங்கேயோ இதாகிடுச்சு. இப்போ எல்லாமே போயிடுச்சு சொல்லப்போனால். இதே நம்ம கேணி சுற்றி இருந்த செவருவர் எல்லாம் வந்து முன்னாடி ஒரு தடவை வெள்ளம் வந்தப்போ அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. முன்னெல்லாம் ஒரு செவர் இப்படி நல்லா இதாக இருந்துச்சு, அது எல்லாமே விழுந்து வச்சு. என்ன பண்ணுறது, இப்போல்லாம் அங்கனுக்குள்ளே இதாக இருக்குல்ல. ஆனால் அங்கனுக்குள்ளே இதாக இருக்கும். உள்ளே இறங்கி கீழே அது ஒடிக்க போய் தண்ணி அடியில் போனதுக்கப்புறம் தூண்டி விட்டு மீன் பிடிக்கிறது இதுக்குள்ளே. ஆனால் தண்ணி கெட்டு போயிருக்கு, கெட்ட தண்ணியாக இருக்குது. எங்களுக்கு யாரும் இறங்கினா ஏற முடியாததுனால அப்படியே ஆச்சு. பொழுது போன நேரம் வேறு இங்கே இருக்கக்கூடாது. ஒரு பெரிய கருணாகம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஆள் பேர் வேலை பார்க்குறவங்கலாம் சொன்னாங்க. அதனால் இங்கிட்டு பொழுது போன நேரம் வர்றதுக்கு பயந்து இருக்கு. சரி கிளம்புவோம். இப்போத்தான் வந்து விவசாய வேலைலாம் பார்த்துட்டு 3 நாள் ஆச்சா. ஆனால் முன்னாடிலாம் வரப்பெலாம் விட்டுவேன் நான், எல்லா வேலையும் பார்க்குறது. அந்த மேட்டில் கிணத்து மேட்டில் எரியுது கொஞ்சம் நல்லதா. அது பாருவே அந்த லாஸ்ட்டில் அங்கே அதுக்கு நேரம் ஒன்று எரியுதுடா. மர இடத்துல பற்ற வச்சு விட்டாங்களோ என்னன்னு தெரில. ஆனால் இருக்க பெருசாக எரியுது, என்னன்னு தெரில. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கருணாப்பாங்க. இந்த கொக்கு போகுது மேலே வரு. சூம் பண்ணு கொக்கு கிளிலாம் போகுது. அப்புறம் முன்னாலாம் நம்ம கிணத்து மேட்டில் வந்து இந்த கிர்லாஸ்கர் ஆயில் இன்ஜின் இருக்கும். அதுவும் ஏறு வேற வாங்கிக்கணும். உள்ளேருந்து தண்ணியை இறைச்சி அதில் ஊற்றி அதை ஸ்டார்ட் பண்ணுறது, சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது களவாண்டுட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம். சாவியை போட்டு சுற்றணும். குச்சுக்குன்னு லிவரை பிடிச்சிட்டு அப்படின்ட்டு சாவி எடுத்துடணும். எடுக்கலைன்னா பிடிச்சிக்கு மூஞ்சி மாதிரிலாம் அடித்து பேர்த்து விட்டுரும். அது வந்து சின்ன வயசுல அது ஒரு பெரிய டஸ்க். ஆனால் நான் சின்ன பிள்ளையே அதை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன், ரோட்டில் விட்டுருவேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க வரைக்கும்லாம் வந்து தண்ணி இறைச்சி அங்கேருந்து அப்படியே ஓசை போட்டு அங்கே முடிக்க தண்ணி பாய்ச்சி கொண்டு வருவேன். அது பெரிய டாஸ்க்கு. ஸோ என்ன வேறு என்ன இது பண்ணுறது, டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல. சும்மா குந்தங்கூர கிளம்பி வந்தான். அதே வம்பா இழுத்துட்டு வந்தார் அப்பா. வந்தான் என்னத்தையோ ரீல்ஸை பிடிச்சான். ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகாதனால இப்படி பேசிட்டேன். அப்படி கிளம்புவோம். என்ன டாட்டா பாய். என்னடா சப்ஸ்கிரைபா? ஐயா தயவு செஞ்சு இந்த சப்ஸ்கிரைபை வந்து பண்ணி விடுங்க. அப்புறம் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பிளானே இல்லாத மொக்க விளாக்ஸு தொடர்ந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. டாட்டா பாய்.